மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் முக்கியமான கிரகம் சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். அது அவ்வளவு சிறப்பல்ல. நமக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டம் எல்லாமே தேங்கி நிற்கும், கைக்கு வராது, தடைப்படும், தாமதப்படும், இதெல்லாம் இருக்கு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எது எப்படி இருந்தாலும் ஒன்று சொல்லுவாங்க, துணிந்தால் துணிஞ்சவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டம் சொல்லுவோம். வீரம் என்பதை சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வீரியம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தருவார். அதனால் என்ன கான்ஃபிடன்ஸ் வரும்னா, எது நடக்கட்டும் நடக்காமல் போட்டோம்னா எனக்கு வர வேண்டியது வரியா அப்படிம்பாங்க. ஐயோ இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்கு, எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. பார்க்குற உனக்கு வேணால் அது பிரச்சனையாக தெரியலாம், எனக்கு நடக்க வேண்டிய நடந்து தான் தீரும், அதை எதாலையும் தடுக்க முடியாது. அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குது உங்கள்கிட்ட. இப்போ அதனால் தடைகள், தாமதங்கள், தொல்லைகள் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது எதுவுமே உங்களை பெருசாக பாதிக்காது. ஏன்னா அடிப்படையில் ஒரு தைரியம் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. 9ஆம் தேதி 7ஆம் வீட்டுக்கு குரு, அதாவது குரு 1ஆம் தேதி 6ஆம் வீட்டிலேருந்து 7க்கு வரார். அதுதான் உங்களுக்கு சுபங்களை பற்றி நிச்சயமாக நடந்தே தீரும், நன்மைகள் எனக்குங்கிற தைரியத்தை கொடுக்கறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அதை வலுப்படுத்துகிறது. அதே நேரத்தில் சுக்கிரனும் அங்கே போய் சேர்றார். சுக்கிரன் பெரிய யோகத்தை தரக்கூடியவர். அப்போ என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும்? வெளிநாட்டில் ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கான ஒரு விசா கிளியரன்ஸ் வரும். வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் படிப்புக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன், வரும். பெரிய மாற்றங்களை எதிர்நோக்கி இருப்பீங்க. வெளியிலேருந்து பார்க்குறோம், சொல்லுவோம், ஐயோ உனக்கு ரொம்ப பேராசையா? ஆனால் அந்த பேராசை இல்லை, அது என்னுடைய நடக்கக்கூடிய ஒரு ஆசை தான் அது அப்படின்னு சொல்கிற வைக்கும். அது போன்ற நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு.